உங்களுக்காக ஆல்பா சில்ட்ரன் நிகழ்ச்சியில் இன்று நெல்லிக்காய் பற்றி பாடப் போகிறேன், பேசப் போகிறேன். தம்பிகளே, தங்கைகளே, இங்க பாருங்க. நெல்லிக்காய் நெல்லிக்காய் சட சடைய காய்க்கும், முன்னே கசக்கும் பின்னே இனிக்கும், பெரியோர் சொல் போல முன்னே கசக்கும் பின்னே இனிக்கும். நெல்லிக்காய் நெல்லிக்காய் சட சடைய காய்க்கும், நெல்லிக்காய் நெல்லிக்காய் சட சடைய காய்க்கும். அவ்வை பாட்டியும் அது எனக்கு கொடுத்த மலை நெல்லி, நீண்ட காலம் வாழ்ந்து தமிழை பரப்ப என்று சொல்லி அது எனும் அவ்வைக்கு கொடுத்த மலை நெல்லி. நெல்லிக்காய் நெல்லிக்காய் சட சடைய காய்க்கும், தின்று மென்று தண்ணீர் குடித்தால், தின்று மென்று தண்ணீர் குடித்தால் நன்றாக இனிக்கும் நெல்லிக்காய். குழந்தைகளே, நீங்கெல்லாம் நெல்லிக்காய் சாப்பிட்டுருக்கீங்களா? குழந்தைங்க நெல்லிக்காய் சாப்பிடலாமா டீச்சர்? குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் நெல்லிக்காய் சாப்பிடுறது ரொம்ப ரொம்ப நல்லதுப்பா. இத மலை நெல்லின்னு சொல்லுவாங்க, தோப்பு நெல்லின்னு சொல்லுவாங்க, நாட்டு நெல்லின்னு சொல்லுவாங்க, பெருநெல்லின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அரிநெல்லின்னு ஒண்ணு இருக்குது. அத பத்தி நான் இப்ப பேசல, பெருநெல்லி. ஆனா இங்க கடை தெருவுகள்ல வண்டியில பெரிய பெரிய நெல்லிக்காய் வச்சிருக்காங்கல்ல, அது இயற்கையான முறையில வந்த நெல்லி இல்ல, அது ஹைபிரைடுன்னு சொல்லுவாங்க. அதுல அவ்வளவா சத்துகள் கிடையாது. இந்த நாட்டு நெல்லியில தான் சத்துக்கள் அதிகமாக இருக்குது. வைட்டமின் ஏ, பி, சி இருக்குது. இதுல இரும்பு சத்து நிறைய இருக்குது. இத நெல்லிக்காய சாப்பிட்டா உணவு செரிக்காதவங்களுக்கு உணவு நல்லா செரிக்கும். அப்புறம் உடல் பருமனா இருக்கிறவங்க ஒல்லியாவாங்க. உடம்புல இருக்கிற கொழுப்பெல்லாம் கரைக்கக்கூடியது இந்த நெல்லிக்காய். சளி பிடிக்காம இருக்கும். ஆப்பிளை காட்டிலும் அதிகமான சத்து நெல்லிக்காயில இருக்கு. ஒரு நாளைக்கு ஒரு நெல்லிக்காய் சாப்பிட்டாலே ரொம்ப ரொம்ப நல்லது. அப்புறம் இந்த சக்கரை வியாதி, நீரிழிவு நோயின்னு சொல்றாங்க பாத்தீங்களா, அவங்க தினந்தோறும் இந்த நெல்லிக்காய் சாற காலையில வெறும் வயிற்றுல குடிச்சாங்கன்னா அவங்களுக்கு அந்த சர்க்கரை நோய் குறைஞ்சுகிட்டே வரும். இந்த மாதிரி நெல்லிக்காய் நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒன்று. ஔவையாருக்கு அதிகமான நெல்லிக்கனி கொடுத்த அவ்வை எனக்கு எதுக்குப்பா அப்படின்னு கேட்டப்போ, இந்த நெல்லிக்காயை நீங்க சாப்பிட்டீங்கன்னா நீண்ட காலம் உயிர் வாழ்வீங்க, நம் தமிழ் மொழியை நன்றாக செழிக்க செய்வீங்கன்னு அதிகமான் கொடுத்ததாக சொன்னார். அதனால நெல்லிக்காய் தினம் தினம் தவறாம சாப்பிட்றவங்களுக்கு நீண்ட ஆயுள் இருக்கிறது என்று சித்த வைத்தியர்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள். நெல்லிக்காய் நெல்லிக்காய் சட சடைய காய்க்கும், நெல்லிக்காய் நெல்லிக்காய் சட சடைய காய்க்கும். இன்னும் நிறைய பயன்கள் இருக்கு. நீங்க சின்ன பிள்ளைங்களா, அதனால உங்களை அதையவே சொல்லி நான் குழப்பறதுக்கு வரல. இத நீங்க தெரிஞ்சுக்கிட்டு தினம் தினம் ஒரு நெல்லிக்காய் சாப்பிட வேணும், தினம் தினம்
ஒரு நெல்லிக்காய் சாப்பிட வேணும். ஊட்டச்சத்தும் உயிர் சத்தும் நமக்கு நன்றாக கிடைக்குமே. ஊட்டச்சத்தும் உயிர் சத்தும் நன்றாக கிடைக்குமே. இந்த நெல்லிக்காய் பருவம் ஆங்கில மாதத்துல சொன்னா டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி இந்த மாதங்கள்ல இது அதிகமா கிடைக்கும். இந்த மாதங்கள் எல்லாம் குளிர்காலம். அதனால சில வீடுகள்ல என்ன சொல்வாங்கன்னா, ஏன் நெல்லிக்காய் சாப்பிடாத, சளி பிடிக்கும் அப்படின்வாங்க. ஆனா அந்த சளியை எடுப்பதும் இந்த நெல்லிக்காய் தான். அதனால குழந்தைகளே, தவறாமல் உங்க பள்ளிக்கூடத்துக்கு முன்னால எல்லாம் நெல்லிக்காய் விற்பாங்க தெரியுமா, வாங்கி சுத்தம் செஞ்சுட்டு நல்லா மென்னு சாப்பிடுங்க. பெற்றோர்களே, ஆசிரியர்களே, குழந்தைகளே, உங்களுக்கு இந்த செய்தி மிகவும் பிடித்திருக்கும் என்று நினைக்கின்றேன். வழக்கம் போல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை அழுத்துங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய ஆதரவான கமெண்ட்ஸை எங்களுக்கு கொடுங்க. எல்லாம் குழந்தைகள் நிகழ்ச்சி மூலமாக உங்கள் எல்லோருக்கும் என் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.